இங்க ஒரே நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு அவளோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது. அவ தங்கச்சியை பிக்கப் பண்ண லக்ஸரியான கார் எடுத்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் வரும். ஆனா நம்ம ஹீரோயினை பிக் பண்ண அவளோட ஹஸ்பண்ட் சாதாரண ட்ரைசைக்கிள் எடுத்துட்டு தான் வருவான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கும். அவ சின்ன வயசா இருக்கப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் சொந்த குடும்பமே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அவ ரோட்ல இருக்க குப்பையெல்லாம் எடுத்துதான் அவளோட குழந்தைய காப்பாத்திக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட இருந்து பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க அப்பா அவங்கள கூட்டு வர சொல்றாங்கன்னு கூட்டு போறாங்க. எங்க நம்ம ஹீரோயின் மேல இருக்க பாசத்துல கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா அவளோட தங்கச்சிக்கு உப்பாயிடுற ஒருத்தரோட கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதை ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உண்மையான கோடீஸ்வரனை அவளோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அப்பா பிளான் பண்றாரு. அதனாலதான் ஹீரோயினை பிக் பண்றதுக்காக அவளோட ஹஸ்பண்ட் சாதாரண வண்டியில வருவாங்க. அவ தங்கச்சி லக்ஸரியான கார்ல போயிருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் உள்ள வரப்ப அந்த வீட்டை சுத்தி நிறைய குப்பை இருக்கு. அவ மேல பாட்டில் வச்சிருக்க கவர் கூட விழ போகுது. இப்ப அந்த இடத்துக்கு அவளோட மாமியார் வந்து ஹீரோயினை பத்திரமா வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. ஹீரோயினோட பையனை கூட அவங்க ரொம்ப நல்லபடியா நடத்துறாங்க. இப்ப உள்ள போனதுமே அவளுக்கு ஒரு டீ குடுக்குறாங்க. அதை குடிச்சதுமே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது டாப் பிராண்டான டீயா இருக்கும். ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. அந்த டீ பேக் ஃபுல்லா அவங்க வீட்டுல அடுக்கி இருக்கு. அப்ப அவங்க மாமியார் சொல்றாங்க, யூசுவலா நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம், இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போலன்னு பார்த்தா டாப் செஃப் எல்லாம் அங்க இருக்காங்க. இப்ப அதே நேரத்துல அந்த தங்கச்சியை காட்டுறாங்க. அவன் நல்லபடியா நடிச்சோன்னு பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் அதுக்கு பதிலா அவளை கால கழுவ சொல்றான். அவளும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு பாக்குறான். ஆனா அவன் நீதான் இனிமே என் காலெல்லாம் கழுவணும், இந்த வேலை நீதான் செய்யணும், அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறான். அப்போ கூட அந்த தங்கச்சி நம்மளாவது இப்படி இருக்கோம், நம்ம அக்கா குப்பாயிடுற இடத்துக்கு தான் போயிருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருப்பா. ஆனா ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சாதாரண ஆள் கிடையாது, அவர் பெரிய பில்லியனரா இருப்பாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.